வணக்கங்க. நான் உங்கள் அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான சில பொருளை பார்க்க போறோம். அதனால ஏற்படக்கூடிய நன்மையை பார்க்க போறோம். சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியும், சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது. சமையல் அறையில சில விஷயங்கள் இருந்தா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு பண்ணும். அதுல ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது முதன்மை வாங்கி உப்பு. என்னைக்கும் நிறைஞ்சு இருக்கணும். அது கல்லுப்பு தான், தூள் உப்பு கிடையாது. சரிங்களா? அரிசி பிராண்டட் அரிசி தான் இருக்கணும் கிடையாது, ரேஷன் அரிசி கூட இருக்கலாம். ஆனா ஒரு பானை நிரம்பி இருக்கணும். மூணாவது பருப்பு, ஒரு பானையில பாதி அளவாவது பருப்பு கண்டிப்பா இருக்கணும். நாலாவது புளி, இந்த பொருள் கண்டிப்பா வீட்டுல எல்லார் வீட்லயும் இருக்கணும். ஐந்தாவது பொருள் தான் ரகசியமான பொருள், ஊறுகாய். எல்லா வீட்லயும் குறைஞ்சபட்சம் மாங்காய் கம்மியா கிடைக்கும் போது வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பண்டம், உப்பிலே ஊறின பண்டம், உப்பில் இட்டது கெட்டு போகாது. உப்பு இட்ட பண்டம் வீட்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். உப்புல ஊர்ல ஒரு பொருள் கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? எந்த அளவுக்கு ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டுல அந்த அளவுக்கு மகாலட்சுமி இருப்பாங்க. அதனாலதான் பிராமின்ஸோட வீட்டுல எப்பவுமே மாவடு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் இருக்கும். ஆறாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வத்தல், அப்பளம், வடாம். இதுல ஏதாவது ஒண்ணு. சரிங்களா? இந்த பொருள் வீட்டுல நிறைந்து இருக்கிறது போல பாத்துக்கோங்க. உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் என்னைக்குமே இருக்கும். பணம் இருந்துகிட்டே இருக்கும். உணவுக்கு பஞ்சம் வரவே வராது. மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். கண்டிப்பா பின்பற்றி பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.